அடுத்து இந்த இயக்குனர் விசு அவர்களும் எஸ்பி முத்துராமன் அவர்களை பற்றியும் முறையாக பேசுவதற்காக வழக்கறிஞர் சுமதி அவர்கள் இங்கே வருகிறார்கள். அவர்களை வருக வருகவென்று வரவேற்று, ஏன்னா சுமதி மேடம் வந்து ஹியூமர் கிளப்போட ஆனிவர்சரி மேடைக்கு புதுசு, மந்த்லி மீட்டிங்கில் ஆனிவர்சரி மேடைக்கு புதுசு. அவர்களை திருமதி விஜயா சேகரன் அவர்கள் கௌரவிப்பார்கள். ப்ளீஸ். மேடையில் இருக்கிற அனைவருக்கும், என் எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். எதுக்கு டிசிப்ளின் வேணுமோ இல்லையோ, சிரிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய டிசிப்ளின் வேணும்ன்றதை இன்றைக்கு மாலை இந்த க்ரௌடை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னாக்கா எவ்வளோ ஒழுங்காக இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த கூட்டம் ஒரு அடையாளம். இந்த மேடையில் பேச ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற நேரத்துக்குள்ளே 2 விஷயம் தான் நடக்க முடியும். நாங்கள் ஒழுங்காக பேசுனா நீங்கள் சிரிப்பீங்க, நாங்கள் ஒழுங்காக பேசலனா நாங்கள் சிரிப்போம். இந்த 2 தான் நடக்க முடியும். சேகர் சார் என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னார், ரொம்ப சீரியஸாக பேசுவாங்க, ரொம்ப கோவமாக பேசுவாங்கலாம் முதல்ல வந்து ஒரு மாதிரி உங்களை ரெடி பண்ணார். அந்த மாதிரிலாம் நான் அதுவும் இங்கே சீரியஸாக சிரிப்பாலாம் பேசுகிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. 2 முக்கியமான பெரியவர்களை பற்றி இங்கே பேசுகிற ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எஸ்பி முத்துராமன் சார் அவர்களும் விசு சார் அவர்களும். இந்த 2 பேருக்கும் ஏன் ஒரே மேடையில் இன்றைக்கு இந்த லைஃப் டைம் அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தேன். எஸ்பி முத்துராமன் சார் தான் குடும்பம் ஒரு கதம்பம் படத்தில் முதல்ல விசு சாரை நடிக்கிறதுக்கும் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கும் கூப்பிட்டுருக்கார். எவ்வளோ பெரிய வாய்ப்பு பாருங்கள். ஒரு ஆசிரியரும் ஒரு மாணவரும் ஒரே மேடையில் வந்து லைஃப் டைம் அவார்டு வாங்குறாங்க. ரெண்டாவது ஒற்றுமை 2 பேருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் சம்சாரம் என்பது வீணை அப்படின்னு சொன்னாரு, இன்னொருத்தர் சம்சாரம் அது மின்சாரம்னாரு. சம்சாரம் என்பது வீணைன்னு எப்போ சொன்னார் முத்துராமன் சார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. மயங்குகிறாள் ஒரு மாதுன்னு ஒரு அற்புதமான ஒரு படம். அதாவது வாழ்க்கையில் நம்மையும் மீறி சில சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது அந்த விஷயத்த சொல்றதா வேண்டாமா கணவன்கிட்ட ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டம் நிறைய பெண்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனப்போராட்டத்தோட தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லாமல் ஒரு திருமணத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு பெண், தன் வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவம் கணவன் தெரிஞ்சிட்டான்ற பயத்திலேயே இருக்கவா, அந்த பயத்தை காரணமாக வைத்துக்கொண்டு அவளை தொடர்ந்து அச்சுறுத்தக்கூடிய ஒரு பிளாக்மெயிலர். கடைசியில அந்த மொத்த விஷயமும் தன்னுடைய கணவனுக்கு தெரிந்துதான் தன்னை திருமணம் செய்து கொண்டிருக்கிறான்ற அந்த விஷயம் தெரியற பொழுது அவ மனசுல அவளுக்கு ஏற்படுற நிம்மதி. இதுதான் வந்து மயங்குகிறாள் ஒரு மாத படத்தோட மொத்த கான்டோர். அதுல ஒரு அழகான ஒரு பாட்டு வச்சிருப்பாரு. என்னன்னா, வாழ்க்கையில நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி ரொம்ப உயர்வாக பாடக்கூடிய ஒரு கணவன். அது கூட ஒரு ஆக்சிமோரான் கூட வச்சுக்கலாமே, ஒரு விஷுவல் ஆக்சிமோரான், ஒரு காட்சி வடிவமான ஒரு ஆக்சிமோரான் வச்சுக்கலாம். அந்த ஒரு சூழ்நிலையில பாடப்படுற ஒரு பாட்டு தான் நீங்கள் அனைவருக்கும் தெரிந்த பாட்டு. நான் ஓரளவுக்கு உங்களுக்கு அதை இந்த பாட்டு தான் கெஸ் பண்ணிக்கிற அளவுக்கு அதை சொல்லுவேன். அதை பாடுவேன்னு சொல்ல முடியாது, அதை சொல்ல முடியனால. சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்கள் அதில் இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. இந்த ஸ்கூல்ல வந்த ஒருத்தர் சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்னு ஒரு படம் இருக்கிறாரு. இந்த 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எவ்வளவு கலாட்டாக்கள் நடந்திருக்குன்றத நாம ஓரளவுக்கு விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். எஸ்பி சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்க ரொம்ப ஆச்சரியப்பட்டேன்.
கிட்டத்தட்ட ஒரு 69-70 படங்கள் வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு டைரக்டரா. எவ்வளவு ஜானர்ஸ் பாருங்க, அதாவது இத்தனை ஜானர்ஸ் ஒருத்தர். இப்ப எஸ்பி முத்துராமன் சார் அப்படின்னு சொன்னாக்க பொதுவாகவே ஜெனரல் பப்ளிக் அதை எப்படி அசோசியேட் பண்ணிக்கிறாங்க முத்துராமன் சார் அப்படின்னா, அதிகமான ரஜினிகாந்த் படங்கள் எடுத்தவர், 27 படங்கள் எடுத்தவர், அப்புறம் கமல்ஹாசன் வச்சு படம், இப்படி இதுதான் அவரை பத்தி வர ஃபர்ஸ்ட் டாக். பட் முத்துராமன் சாரை பத்தி இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன பகுதி அதுன்னு நான் நினைக்கிறேன். அதை விட பிரம்மாண்டமான ஒரு பகுதி வந்து முத்துராமன் சாருக்கு இருக்கு. இதான் உண்மை. சூப்பர் ஸ்டார் எஸ்பி முத்துராமன் அவர்களால் இயக்கப்பட்டவர் ரஜினிகாந்த்ன்றத உண்மையை தவிர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இயக்கியவர் எஸ்பி முத்துராமன்றது உண்மை இல்லை. இதை வந்து அவர் எடுத்திருக்க படங்களோட லிஸ்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆரம்பிக்கிறது ஒரு சாதாரண கனிமுத்து பாப்பான்ற மாதிரி ஒரு எளிமையான ஒரு படம். அங்கிருந்து அவருடைய கான்ட்ராஸ்ட் பாத்தீங்கன்னாக்க தெய்வ குழந்தைகள் அப்படின்னு டோட்டலா ஒரு படம் எடுக்கிறார். ஸ்ரீராகவேந்திரான்ற ஒரு படத்தை எஸ்பி முத்துராமன் சார் தான் டைரக்ட் பண்ணாருன்னு சொன்னா சத்தியம் பண்ணி சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. உண்மைதானே அது? ஏன்னா முத்துராமன் சார்னு சொல்லிட்டாலே உடனே ஞாபகம் வருது, எல்லாத்துக்கும் முரட்டுக்கால ஞாபகம் வருது, சகலகலா வல்லவன் ஞாபகம் வருது. சகலகலா வல்லவன் சிந்தித்த ஒரு விழாரோ ஸ்ரீ ராகவேந்திரா சிந்திச்சிருக்க முடியுமா? அதை வந்து அப்படி ஒர்க் பண்ணிருக்க முடியுமா? ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் அது. அந்த மாதிரி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஊதாப்பூ கழிச்சு விட்டுகிறது, மயங்குகிறாள் ஒரு மாது, புவனா ஒரு கேள்விக்குறி. இது ஆச்சரியக்குறி சார், எப்படி அந்த மாதிரி ஒரு படம் நீங்க எடுத்தீங்க? அதாவது சிவகுமார சத்தியம் பண்ணி அவரே நினைச்சா கூட வில்லனை யோசிக்க முடியாது. ஆனா சிவகுமார ஒருத்தர் வில்லனை யோசிச்சார் வாழ்க்கையில உட்காந்து. ரஜினிகாந்தை அன்றைய தினம் வரைக்கும் ஹீரோவா யாருமே யோசிக்க முடியாது, ஆனா அவர் அப்படி யோசிச்சாரு. அந்த ரெண்டையும் ஒரே நேரத்தில் அவர் யோசிச்சாருன்றது அதோட பெரிய பிரம்மாண்டம் இல்லையா? சிவகுமார ஒரு வில்லனாகவும் ரஜினிகாந்த் ஒரு ஹீரோவாகவும் ஒரே நேரத்தில் யோசிக்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் அவர் யோசிச்சிருக்காரு. அப்படி ஒரு காம்போ படம். அந்த படத்திற்கு தமிழ்நாடு அரசனுடைய பிலிம்பேர் அவார்டு, தமிழ்நாடு அரசனுடைய அவார்டு ஒரு கிடைச்சது அந்த படத்துக்கு. அதே மாதிரி ஒரு ஊதாப்பூ கழிச்சு விட்டுகிறது பாத்தீங்கன்னாக்க ரொம்ப யங் கமல்ஹாசன் வந்த ஒரு புதுசுல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு 78 படம்னு நினைக்கிறது ஒரு ஊதாப்பூ கழிச்சு விட்டுகிறது. அந்த பீரியட்ல வந்து அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே, ஒரு ஸ்டோரி, அந்த கதைக்குள்ள வந்து ஒரு சாதாரண ட்ரையாங்கிள் ஒரு முக்கோண காதல் திரைப்படத்துல பல நேரத்துல சொல்லப்பட்டதுதான். ஆனா அதுக்கு அவர் கொடுத்திருந்த ட்ரீட்மெண்ட், இந்த படத்தோட பேரெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னாக்க, போர் அடிக்கிற போது நீங்க கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டிவில கனெக்ட் பண்ணியாவது போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி இப்படி எல்லாம் நல்ல படம் தமிழ்ல வந்திருக்கு, இப்படி எல்லாம் நல்ல டைரக்டர்ஸ் இருந்திருக்காங்க, நம்ம கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சுக்கலாம். இப்ப நம்ம அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு இல்லைனாலும் அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான படங்கள். அதுல வரக்கூடிய டயலாக்ஸ் சரி, அதுல வரக்கூடிய விஷுவல்ஸ் 6லிருந்து 60 வரை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம், அவார்ட் வினிங் பிலிம் அது. ரஜினிகாந்தோடைய முழுக்க ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃபேஸ காட்டின ஒரு படம். அந்த படத்துல வந்துட்டு ஒரு நல்ல பாட்டு வரும். அந்த நல்ல பாட்டு வந்து வாழ்க்கையே வேஷம், இதில் பாசம் என்ன நேசம் என்ன, காலத்தின் கோலம் புரிந்தது ஞானிதானே நானும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதுல வந்து ரொம்ப அனுபவமான ஒரு வார்த்தை இருக்கும். மலர்களை அள்ளி தரும் கையில் வாசம் வந்து சேரும், முல்லைத்தான் கண்டேன் அந்த காயம் தந்த மாயம் போதும், கலங்குதே கண்கள் நான் போன ஜென்மம் செய்த பாவம், நினைத்தவர்கள் மறந்த நேரமே மறப்பதற்கு ஞானம் வேண்டுமே, ஞானிதானே நானும்னு ஒரு லைன் வரும். அது எப்ப நினைச்சு பார்த்தாலும் இந்த வரிய, இத மாதிரி ஒரு வரிய வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு கவிஞர் தேர்ந்து அந்த சீனை கனமா வைக்கக்கூடிய ஒரு டைரக்டர் இருந்தாலும் அப்படி நல்ல வார்த்தைகளை வாங்க முடியும். நல்ல பாட்டு வரல, இன்னைக்கு நல்ல பாட்டு வரல அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நல்ல சீன்ஸை கன்சீவ் பண்ணி சொல்லக்கூடிய டைரக்டர்ஸே இல்ல. என்ன எழுத முடியும் பாட்டு? லுங்கி டான்ஸ் பாட்டு தான் எழுத முடியும். ஏன்னா சீன் அப்படி இருந்தா வேற என்ன பண்ண முடியும்? ஒண்ணு வேண்டாம், ஒரு ஓப்பனிங் சாங், எனக்கு தெரிஞ்ச அந்த ஓப்பனிங் சாங் ஹீரோவுக்கு போட்ட சாங்கா நான் நினைக்கல. நான் ரொம்ப பாரபட்சம் இல்லாம யோசிச்சு பார்த்தேன். அந்த சாங் வந்து அந்த ஹீரோவுக்கு பொருந்தாது சார், உங்களுக்கு தான் அது பொருந்தும் எஸ்பி சார். பொதுவாக எம்என்எஸ் தங்கம், ஒரு போட்டியின் வந்து விட்டா சிங்கம். ஏன்னா எந்த தீபாவளி ரிலீஸும் அவருக்கு தோத்ததில்லை. சகலகலா வல்லவன் 660 வரையும் சைமல்டேனியஸா ரிலீஸ் ஆகிற படம் 2 ஜெயிக்குது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான எம்ஜிஆர் ஃபார்முலா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா சிவாஜி ஃபார்முலா. 2 ஒரே நேரத்துல ஜெயிக்குது அப்படின்னாக்க, உண்மையை சொல்லுவேன், நல்லதே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும் அப்படின்னு நீங்க சொன்ன வார்த்தை
சில வார்த்தைகள் நம்ம நம்புவோம் இல்லையா, நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ நீங்க அதுவே மாறிடுவீங்கன்னு. நீங்க நினைச்சதாலே நீங்க மாறினீங்க சார். அதனால எதை நீங்க செய்தாலுமே வெற்றி வந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு. அப்படின்றது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சத்தியமான விஷயம் அது. சகல கலா வல்லவன் அந்த ஒரு படத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்க 6 to 60 வரையும் சரி, சகல கலா வல்லவன் சரி, முரட்டுக்காலை, இதெல்லாம் ஒரு ஜானர்ஸ். இதை கடந்து எஸ்பி சாருக்குள்ள இருக்கிறது வந்து ஒரு டைரக்டரா, ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டரா, ஒரு கதை சொல்லியா, யாரு அவருடைய படங்கள்ல இருக்க மியூசிக், அதாவது நல்ல ஒரு இசையை வந்து வாங்க தெரிந்தவன் ஒரு மிகப்பெரிய இயக்குனர். எஸ்பி முத்துராமன் சாரோடைய மற்ற படங்கள்லாம் விட்டுருங்க, ஹீரோ பேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பிலிம்ல வந்து இப்போ ரஜினிக்கு ஒரு மியூசிக் போடும்போதோ கமலுக்கு மியூசிக் போடும்போதோ டைரக்டர்ஸ் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுப்பாங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுப்பாங்க. ஏன்னா அந்த படம் ஜெயிக்கணும், அந்த படத்துல வர பாட்டு ஜெயிக்கணும், அது ஹீரோ ஓரியன்டா இருக்கணும். காற்றினிலே வரும் கீதம்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணார் சார், ராஜா சாரோட மியூசிக்கு. ஒரு பாட்டும் சொல்லி 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 அந்த காலகட்டத்தில் ஐ திங்க் காற்றிலே வரும் கீதம் 79 80களில் வந்த படம் நினைக்கிறேன். 80களில் இதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மாலைகளில் எது ரொம்ப முக்கியமான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டவை அப்படின்னு 4 மணியில இருந்து 5 மணி வரைக்கும் ரேடியோ ஸ்டேஷன்ல 1 மணி நேரம் பாட்டு வைப்பாங்க, எல்லாம் புது பாட்டும். அப்பெல்லாம் வந்து டிவி கிடையாது, பிரம்மாண்டமான இது கிடையாது, டிரான்சிஸ்டர்ஸ் தான் பல பேர் வீட்டுல. அந்த டிரான்சிஸ்டர் கொஞ்சம் எட்ட வச்சு கேட்டுட்டா கூட சரியா காதுல பாட்டு விடாது. அதனால வீட்டுக்குள்ள 1க்கு மேல நபர்கள் இருந்தா சண்டை வரும், யார் கையில டிரான்சிஸ்டர் வச்சு பாட்டை கேட்கறதுன்னு. அதனால காலையில எழுந்து சொல்லுவாங்க, இன்னைக்கு ஃபுல்லா நான் தான் ரேடியோ கையில வச்சுப்பேன் அப்படின்னு சத்தியப்பிரமாணம் எல்லாம் பண்ணி கையில ரேடியோ வைப்போம். அந்த 4 to 5 நீங்கள் கேட்டவையில வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா காற்றிலே வரும் கீதம்ல வந்த ஒவ்வொரு பாடலும் நீங்க இப்ப எடுத்து அதை நீங்க திருப்பி ரீப்ளே பண்ணி பார்த்தாலும் காற்றினிலே வரும் கீதம்னே ஒரு பாட்டு வரும். கண்டேன் எங்கும் பூமகள் நாட்டியம், காண்பதெல்லாமே அதிசயம் ஆனந்தம், காற்றினிலே வரும் கீதம் அப்படின்னு. அடுத்து ஒரு வானவில் போல என் வாழ்விலே வந்தாய், உன் பார்வையால் என்னை வென்றாய், என் உயிரிலே நீ கலந்தாய்னு ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷமா பாடக்கூடிய பாட்டு, சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன் என் முத்தான முத்தம்மா. எல்லா பாட்டுமே இந்த மாதிரி. எதுக்கு இந்த சாங்ஸ் எல்லாம் நான் சொல்றேன்னா, சார் அவர் பார்க்கும்போது இப்ப சாதாரணமா எஸ்பி சார் தப்புன்னு வச்சுக்காதீங்க, சாதாரணமா எஸ்பி சார் ரோட்ல போனாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் 69 படத்தை டைரக்ட் பண்ண ஒருத்தர் ரோட்ல போறாருன்றத மத்தி யாருக்காமே தோணாது. அவ்வளவு சைலண்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு குவைட்டா ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்காரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற மாதிரி. மனுஷன் என்ன அசகாய சூரன் சார். நீங்க ராஜா சார் இவ்வளவு வேலை வாங்கியிருக்கீங்க, இத்தனை பாட்டு வாங்கியிருக்கீங்கன்னா நீங்க சாதாரண ஆளெல்லாம் இல்ல, ரொம்ப பெரிய ஒரு ஆழ்ந்த இசை இருந்திருந்தாதான் இந்த சீனை வந்து இவ்வளவு கரெக்டா சொல்லியிருந்தாலும். காற்றிலே வரும் கீதம்ன்றது வந்து போன ஜென்ம ஞாபகம் வந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்புடைய ஒரு படம். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஜானர்ஸ் பாருங்க, டோட்டலா ஹீரோ ஓரியன்டா டப்பால் டிப்பில் கமல் வந்து பெஞ்ச் சண்டை போட்டு அப்படியே அதுக்கப்புறமா ஒரு கலாட்டா பண்ணி ஹீரோயினை கேலி பண்ணி அதே ஹீரோயினை வண்டியில ஏற்றிட்டு வர்ற மாதிரி நம்ம பழைய மாட்டுக்கார ரேஞ்சில் ஒரு படம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காற்றினிலே வரும் கீதம் மாதிரி டோட்டலா முன்ஜென்ம ஞாபகம் படம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீராகவேந்திர மாதிரி தெய்வ குழந்தைகள் மாதிரி ஒரு படம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஊதாப்பு கஞ்சி விட்டுக்கிறது, போனா ஒரு கேள்வி. என்ன ஜானர்ஸ், என்ன ஸ்ப்ரெட் பாருங்க. இன்னைக்கு ஒருத்தர் ஒரு படம் எடுத்தாருன்னா அந்த மாதிரி 3 படம் எடுக்கிறார், 4வது படம் எங்க ஆளே காணும். நான் ஒரு 69 படம் எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் 69 படங்கள் வந்து நியாயமா நேர்மையா ஒழுக்கமா என்ன சீன் இது கேவலமா இருக்கே அப்படின்னு நம்ம முகம் சுளிக்க முடியாத ஒரு படத்தை 69 படத்துலயும் சத்தியமா எடுத்திருக்காரு. பெரிய விஷயம் இல்ல சார், ரொம்ப இன்னும் அரங்கம் அதுல கை காட்டணும் சார் நம்ம அவருக்கு. இதெல்லாம் கூட எஸ்பி சாருக்கு லைஃப் டைம் அவார்டு வாங்கி தரதுக்கான காரணங்களா நான் கருதல. இதுக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, வெறும் 69 சீன் எழுதிட்டாலே என்னென்னவோ ஆயிட்டா மாதிரி நினைத்துக் கொள்ளக்கூடிய இயக்குநர்களுக்கு மத்தியில 69 படத்தை இயக்கி கிட்டத்தட்ட 69 படங்களும் வெற்றிகரமான படங்களை இயக்குனதுக்கு அப்புறம் சென்னையில் ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கக்கூடிய கம்பன் விழாவுக்கு அவர் அதுல எதுவுமே கிடையாது. ஆனா அந்த கம்பன் விழா நடக்கணுன்றதுக்காக அந்த அரங்கத்தை அவர் அமைக்கிற போது முதல் நாள் சாயங்காலம் நான் போய் அவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்டுக்காக போறேன்.
உட்காந்துட்டு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணும்போது எப்படி அந்த ஸ்டேஜை நிர்மாணிப்பாங்களோ, அந்த செட்டை பார்ப்பாங்களோ, அந்த மாதிரி உட்காந்து அவ்வளவு பேரை வச்சு ஒர்க் பண்ணி ஒரு கம்பன் விழாவை கூட ஒரு திரைப்படம் எடுக்கிற போது எவ்வளவு கவனமா நடத்தணுமோ அவ்வளவு கவனமா, வேலை சின்னதா பெருசான்றது இல்ல, வேலைதான்றத மனசுல வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். நீங்க வந்து சிம்பிள் இன்னைக்கு வந்து எஸ்பி சாரோடைய படங்கள்ல என்னென்ன படங்கள் பண்ணியிருக்காருன்னா கூகுள் சர்ச் போட்டீங்கன்னாக்கா லிஸ்ட் ஆஃப் எஸ்பி ஃபிலிம்ஸ் வந்துடும். நீங்க லிஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமித்து போவீர்கள் சார். லிஸ்ட் பார்த்தா நம்பவே முடியாது. ஏன் இந்த மனுஷனுக்கு இவ்வளவு மட்டும்தான் அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்கு இது வரைக்கும்ன்றது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த படத்தை பார்த்தா. அவருக்கு வந்து நேஷனல் லெவல்ல ஒரு ரெகக்னிஷன் வரணும்ன்றத தமிழர்களான நாம உண்மையா ஃபைட் பண்ணணும் சார். 69 படத்துல ஒரு கிட்டத்தட்ட 55 படம் வந்து ரன்அவே சக்சஸ்ன்றது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். சாதாரணமான விஷயம் இல்ல அது. 69 சிறுகதைகளே எழுத முடியாது முகத்திலோத்தரால. 69 படங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த வகையில இன்றைக்கு எல்லா விதத்திலும் இந்த லைஃப் டைம் அவார்டுக்கு வந்து சார், இந்த லைஃப் டைம் அவார்டை உங்களுக்கு கொடுத்து ஹியூமர் கிளப் தன்னை கௌரவப்படுத்திக் கொள்கிறது. இந்த அவார்டு தன்னை கௌரவப்படுத்திக் கொள்கிறது. எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஃப்ரேம் உண்டு. அந்த மாதிரி என்னோட பேச்சுக்கு 20 நிமிஷம் டைம் ஃப்ரேம். 10 நிமிஷம் எஸ்பி சார் பத்தி சொன்னேன். அவருடைய அறிமுகமான விசு சார் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இன்கம் டாக்ஸ்ல இருந்து உயரதிகாரி வந்திருக்கார். அவருடைய லாங்குவேஜ்ல சொல்லணும்னாக்க, தமிழக மக்களுக்கு சொத்து வரி தெரியுமான்னு தெரியாது, தமிழக மக்களுக்கு வருமான வரி தெரியுமான்னு தெரியாது. ஆனா ஒரு திரைப்படம் வந்ததுக்கு அப்புறம் தமிழக மக்கள் அனைவருக்கும் கோதாவரி அப்படின்னு கரெக்டா தெரியும். வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடு போடுறே கோதாவரி அப்படின்னா உடனே இது எந்த படத்தில் வருகிறதுன்னு அப்ஜெக்டிவ் டைப்ல வைக்கவாங்க. எல்லாம் சம்சாரம் அது மின்சாரம் உடனே எழுதுவாங்க. அது சம்சாரம் அது மின்சாரமா இருந்தாலும் சரி, அவர் வந்து சில படத்துல நடித்தார், சில படத்தை இயக்குனார், சில படத்துக்கு ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் பிளேவோ எழுதினார், டயலாக்ஸ் எழுதினார். ரொம்ப அது மட்டும் வேண்டாம் சார். நாங்க காலேஜ் படிக்கும் போது டம்ஷராஜ்னு ஒரு ஊமை மொழின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஒன்று நடக்கும், ஒரு காம்படிஷன் மாதிரி. திரைப்பட பெயர்கள் வைத்திருப்பாங்க, பழமொழிகள் சிலர் வைத்திருப்பாங்க. ஒருத்தர் மைண்ட் பண்ணி காட்டணும், இன்னொரு டீம் சொல்லணும். நாங்க வந்து விசு சாருக்கு அப்போ வச்சிருந்த அடையாளம் என்ன அப்படின்னாக்க, யாரோட படம் அப்படின்னு டக்குன்னு சொல்லணும் இல்லையா? ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் சொல்றோம் அந்த பேருன்றது முக்கியம். எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ரஜினி படமா, கமல் படமா, சொல்லு சீக்கிரம் சொல்லுவாங்க மைண்ட் பண்றவங்க கிட்ட. அது மாதிரி நாங்க ஒன்னும் பண்ண மாட்டோம். ஒரு டவல் எடுத்து இப்படி போட்டோம்னா விசு படமா அப்படிம்பாங்க. ஏன்னா சார் உங்களால டவல் நிறைய விற்பனை ஆச்சு சார் தமிழ்நாட்டில். அதாவது விசு சாருடைய தேசிய கொடி அவரோட டவல் தான். அந்த டவல் அப்படி போட்டு அப்படி ஒரு லுக் விடுவார் பாருங்க, அப்படி அந்த பெஞ்சு மேல கையை வச்சு, அது ஒரு தனி சீனு. அதுக்கப்புறம் நிறைய அரங்குகள் வந்தது சார். ஆனால் சத்தியமா அரட்டை அரங்கத்துக்கு அப்புறம் இன்னொரு அரங்கம் வர முடியாது சார், இது உண்மை. ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு விஷயத்துல நம்ம கிளியரா இருக்கணும். பயனியர் முதல்ல ஒரு விஷயத்தை யார் தொடங்குகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்பதை நம்ம என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாதுங்க. அதுக்கப்புறம் 1000 பேர் வருவாங்க, அதுக்கப்புறம் 1000 பேர் முதல்ல பண்ணவனோட கூட நல்லா பண்ணலாம். முதல்ல ஒருத்தன் ஒரு விஷயத்தை சிந்திச்சான் பாருங்க, அவனுக்கான கிரெடிட்டை கொடுத்துதானே ஆகணும். சம்சாரம் மின்சாரத்துல 2 ரொம்ப நெகிழ வைக்கிற சீன்ஸ் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, நம்ம பல தடவை டிவியில பார்த்திருப்போம். ஆனால் நல்ல விஷயங்களை எப்பவுமே நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப நிகழ்ந்த சீனு, ஒரு வாட்ச்மேன் வருவான், ஒரு திருடன் வருவான் சார். விசு சார் வந்து வாட்ச்மேனு வந்த உடனே, ஏன்பா இந்த பக்கம் திருட வந்திருக்க, நீ திருடன் தானே? ஆமா, நான் 53 வயசாச்சு, கவர்மெண்ட் உத்தியோகத்தை விட்டுட்டேன், என் பையன்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன், அதை திருப்பி தரணும். நீ இந்த பக்கம் வந்து திரும்பினா என் வாட்ச்மேன் வேலையை விட்டுட்டு என்னை எடுத்துருவாங்கன்னு போது திருடனுக்கு அழுக வந்துடும். என் பையன் கடனை கட்ட முடியாது. சரி சார், உனக்கு என்ன, நீ நல்லா தானே பாருக்க, நீ வாட்ச்மேன் வேலை பார்க்கலாம்னு அவர் தோல்ல கையை போட்டுக்குவார். போட்டு உன் பையன் என்ன பண்றான் பாரு, 5ஆம் கிளாஸ் படிக்கிறான், அவனை வீட்டை விட்டு அனுப்பிச்சிரு அப்படின்னாரு.
சொந்த மக்களால் துரோகத்திற்கு ஆட்படுத்தப்பட்ட யாரும் கண்ணீர் விடக்கூடிய ஒரு காட்சி சார். அடுத்தது இன்னொரு சீன் சொல்லுவாங்க. வாசல் உட்காந்துருப்பார் திண்ணையில, உங்க பொண்ணு வந்து ஒரு பைக்ல இறங்குவாங்க. ஏப்பா பைக்ல வந்து ஒருத்தரோட இறங்குறனே யாருன்னு கேட்க கூடாது அப்படின்பாவ. இல்லம்மா மரியாதை குறைஞ்சு போயிடும் நினைச்சேன். நீங்க என் அப்பா. ஓ அப்படியா அப்படிம்பாரு. சொல்லிட்டு அவர் ஸ்டைல்ல எழுந்து அந்த தூண் பக்கத்துல நின்று மாப்பிள்ளையோட பேரை நான் முன்மொழியணும்னு நினைச்சேன், வழி மொழிஞ்சா போதும்ட்ட மொழிஞ்சிடுறேன், இது கூட இல்லாட்டி நான் எதுக்கு அப்பாம்பாரு. அதை விட ஒரு கனமான சீனு, உள்ள வந்த உடனே எல்லாரும் வாங்கன்னு வீட்டுல கூப்பிடுவாரு. அவரோட யூஷுவல் ஸ்டைல் அது. அந்த ஹால்குள்ள எல்லாரையும் கூப்பிட்டு நம்மளையும் அந்த சீனுக்குள்ள உள்ள கொண்டு போயிடுவாரு. போன உடனே அவளுக்கு கல்யாணம், உன்னக்கு இந்தந்த வேலை அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே மாப்பிள்ளை பேர் இது அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிம்பாங்க அவங்க ஒய்ஃபு. அது எல்லாத்தையும் குவைட்டா கேட்டுட்டே இருந்துட்டு, என்னமாமா நீங்க இப்படி சொல்றீங்க, அவ இந்த மாதிரி சொல்றா மாப்பிள்ளை பேரு அப்படின்ன உடனே ஒரு வார்த்தை சொல்லுவார் சார். எனக்கு மாப்பிள்ளை பார்க்கிற தகுதி உனக்கு இல்லடான்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு வரப்போற மாப்பிள்ளை பீதாம்பரமா இருந்தா என்ன, பீட்டர் பெர்னாண்டஸா இருந்தா, பீர் பொமாட்டா இருந்தா என்ன அப்படின்பா சார். நீங்க சொன்ன அந்த டயலாக் எவ்வளவு தூரம் மக்கள் இது வரைக்கும் ரீச் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு தந்தையினுடைய ஆழ்ந்த வருத்தம் என்ன தெரியுங்களா, நீ உன் இஷ்டத்துக்கு ஒருத்தரை தேடிட்டேன்றது அவன் வருத்தம் இல்ல, நீ வேற ஒரு மதத்துல ஒருத்தனை தேடிட்டேன்றது கூட அவன் வருத்தம் இல்ல, உன்னால எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடித்தர முடியாதுப்பான்னு ஒரு மகனோ மகளோ சொல்லிவிட்டால் அதை விட வருத்தமான ஒரு விஷயம் ஒரு அப்பாவுக்கு இல்லைன்ற ஒரு அழுத்தமான விஷயத்தை இந்த காட்சியில வச்சுக்க இல்லையா. காதல் திருமணங்களை பெற்றோர்கள் எதிர்க்கவில்லை, தங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்திற்காக அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் என்ற ஒரு உட்கருத்தை வந்து உங்களை விட அழகா சொல்லியிருக்க முடியாது சார் அந்த காட்சி. இதை விட இன்னொரு நல்ல சீன் ஒன்று வச்சிருப்பார், வரவு நல்ல உறவுன்னு ஒரு படத்துல. அற்புதமான சீன் அது. நம்ம எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். வீட்டுல பசங்களுக்கும் அப்பா அம்மாவுக்கும் சண்டை வரும், அப்பாவும் பசங்களும் கோச்சிக்குவாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்க, கூட இருக்கிற மாதிரியே இருப்பாங்க அம்மா. கடைசியில் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு பசங்க கட்சியில சேர்ந்து பரவாயில்ல விட்டு கொடுங்க நம்ம பிள்ளைங்க தானே அப்படின்னு சேம் சைட் கோல் போட்டுருவாங்க. அதாவது எப்போ வந்து மனைவி திடீர்னு அம்மா ஆயிடுவானே ஹஸ்பண்டுக்கு தெரியாது. அது ரொம்ப பெரிய சிக்கலுங்க. நம்ம ஒய்ஃப் கூட இருப்பா, கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க, திடீர்னு அம்மா ஆயிடுவாங்க அவங்க. அந்த படத்துல ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி வச்சிருப்பாரு. ஒரு குழந்தையா வந்து ஒன்னொன்னா வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மனைவி வந்து கடைசி வரைக்கும் பரவாயில்ல இதை விட்டு கொடுத்துட்டு, பரவாயில்ல அதை விட்டு கொடுத்துட்டு, பரவாயில்ல இதை விட்டு கொடுத்துட்டு ஒண்ணு ஒன்னா அந்த பசங்களுக்காக செய்வாங்க. கடைசியில் அந்த மனைவி இறந்து போன உடனே அந்த கணவரை கூப்பிட்டு வந்து கடைசி காரியங்களை செய்யறதுக்காக கூப்பிடுவாங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்லுவார், அங்க இறந்து போய் இருக்கிறது 4 குழந்தைங்களோட அம்மாவை தவிர என்னுடைய மனைவி இல்லை அப்படின்றார். அது எவ்வளவு ஒரு வலியான ஒரு காட்சி தெரியுங்களா. கடைசி வரைக்கும் என் கூடயே இருந்தவ 4 குழந்தைங்களோட அம்மாவை தான் இருந்திருக்கான தவிர என் மனைவிய ஒரு நிமிஷம் கூட அவ தன்னை பாவிச்சுக்கலையேன்ற ஒரு ஏக்கம் இருக்குல்ல. அந்த மேலோட டோன இவ்வளவு வலிமையா யாருமே சொல்லியிருக்க முடியாது. பொதுவா பெண்களுடைய வருத்தங்கள் எப்படி வேணா சொல்லிடலாம், அதுல 1000 ஜஸ்டிபிகேஷன்ஸ் இருக்கும், ஈஸியா சென்டிமெண்ட்ஸ் ஆயிடும். ஏன்னா வந்து அதுல இருக்க பெண்களுடைய சென்டிமெண்ட் சொல்லி ஜெயிக்கிறதுல இருக்க சௌரியம் என்ன தெரியுங்களா, எல்லா ஆண்களுக்குள்ளேயும் எங்க அம்மான்ற ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த ஃபீலிங்கை உரசிட்டோம்னாக்க பெண்களுக்காக அவங்க கை தட்டிடுவாங்க. அவங்க கை தட்டாத இடம் எதுனா என் மனைவின்ற வரும்போது கை தட்ட மாட்டாங்க. ஆனா அம்மான்னு சொல்லும் போது எல்லாம் அந்த அம்மா சென்டிமெண்ட் ஜோதியில கலந்துருவாங்க. ஆனா மேல் சென்டிமெண்ட்டை சொல்லி ஜெயிக்கணும்னு வரும்பொழுது ரொம்ப ஒரு கஷ்டமான இடம் அது. அந்த ஒரு இடத்த அவ்வளவு அழுத்தமா ஒரு கிளைமேக்ஸா வச்சிருப்பாரு அவர் வரவு நல்ல உறவுல. மணல் கயிறை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. அதுல நடந்த காமெடி வந்து இனிமேல் மணல் கயிறு மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஃபுல் லென்த் காமெடி எல்லாம் வரவே முடியாது. சகலகலா சம்பந்தின்னு ஒரு படம் எடுத்திருப்பார். சகலகலா சம்பந்தின்றது வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு யங் விடோ அந்த வீட்டில் இருக்கா, அவளுக்கு அந்த நிலைமை வந்ததுக்கு தாங்க ஏதோ ஒரு விதத்துல ரெஸ்பான்சிபிள் ஆயிட்டோம், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி தரணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல தந்திரத்தை கையாளுவார். அந்த ஒரு விடோடு கேர்ள் அவங்க வீட்லயே இருக்காங்க, ஒரு ரூம்குள்ள தனியா எப்பவுமே இருப்பாங்க, எதுலையும் கலந்துக்க மாட்டாங்க.
சரி, அவங்களுக்கு மனித உறவுகள் மேல ஒரு பாசம் வரணும், ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? ஏதாவது ஒரு ஹோல்டு இருந்தா தானே அவங்க திருப்பியும் உலக வாழ்க்கைக்குள்ள வந்து வாழணும்னு நினைக்கிறதுன்றதுக்காக ஒரு ஐடியா போட்டு ஒரு நாள் வீட்டு வாசல்ல ஒரு சின்ன ஒரு அழகான லட்டு பாப்பா ஒண்ணு வீட்டு வாசல்ல இருக்கும். அந்த குழந்தை பேரு லட்டு பாப்பா தான் படத்திலே. எனக்கு வந்து ரேவதி சங்கரன் மேடம் ஃபர்ஸ்ட் ரோல் அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்னை மீற மனோரமா ஞாபகம் வந்துடுறது. அவங்க மனோரமா அந்த படத்துல வெளில வருவாங்க, வாதத்துல வந்ததா தண்ணீர் தெத்தனா குதந்த அப்படிம்பாங்க. என்னடி சொல்ற, வாதத்துக்கு போனா தண்ணீர் தெளித்தனா குதந்த அப்படின்வாங்க. என்னதான் சொல்ற, வாசலுக்கு போனா தண்ணி தெளிக்க போனா குழந்தை ஒண்ணு இருக்கு, அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த குழந்தைய நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு அந்த விடோட் லேடிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த குழந்தைக்கும் அவளுக்கும் ஏற்படுற ஒரு பாண்டேஜ சொல்லி 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 வாழ்க்கைன்றது வந்து மனிதர்களோட நாம ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த பந்தம் தானே தவிர வாழ்க்கை மேல என்ன சம்பவங்கள் வந்துட்டாலும் ஒரு பிட்டராய் வாழ்க்கையில இருந்து வெளியில போயிடுறது இல்லை. வாழ்க்கைன்ற ரொம்ப ஒரு ஃபைன் விஷயத்த வந்து அதை விட அழகா சொல்லியிருக்க முடியாது. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியாம்மா எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்பா, எனக்கு எந்த உறவுகளும் வேண்டாமா அப்படின்பா. அப்ப அவர் கேட்பாரு, ஓஹோ உனக்கு எந்த உறவும் வேண்டாமா, அப்ப ஏமா அந்த குழந்தைய அன்னைக்கு எடுத்து வச்சுட்டு சொந்தமே பந்தமே வா வா அப்படின்னு ஏமா பாடுனேன்னு கேட்பாரு. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும் அந்த வார்த்தையை கேட்கும் போது. இப்ப மனித உறவுகள் இல்லாமல் எந்த மனிதனும் தீவாக வாழவே முடியாது. வாழ்க்கையில சில அசந்தர்ப்பங்கள் நேர்ந்து விடலாம், ஆனால் அதற்கு பின்னாலும் மனித உறவுகள் உண்டு, நம்பிக்கை உண்டுன்றத வந்து இதை விட ஆணித்தரமாக சகலகலா சம்பந்தில நீங்க சொன்ன மாதிரி அதை யார் சார் சொல்லியிருக்க முடியும்? என்ன அற்புதமா, அதெல்லாம் ரொம்ப ஒரு அதை பார்த்து எவ்வளவு விடோட் லேடிஸ்க்கு வந்து நம்மளும் திருப்பி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு தோணி இருக்கும் சார். அந்த விதத்துல நீங்கள் 10 பெண்களோட வாழ்க்கையிலாவது விளக்கேற்றி வச்சிருக்கின்ற அந்த ஜம்பத்துல கௌரவத்துல நீங்க இருக்கலாம். எல்லாத்தை விட தில்லுமுள்ளுக்கு இவர் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. தில்லுமுள்ளுக்கு இவர் ஸ்கிரிப்டே தான் வேற யாரும் எழுத முடியும்? ஏன்னா ஒவ்வொரு படத்துலயும் அந்த தில்லுமுள்ளுவை பண்ணி தான் யாருக்காவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது, ஏதாவது ஒரு கலகத்தை பண்றது, ஒரு நாரதர் நாயுடுவா வர்றது, ஏதாவது ஒண்ணு பண்றது. அந்த தில்லுமுள்ளு படத்துக்கு அவர் எழுதின ஸ்கிரிப்ட் நம்ம யாராவது மறந்துட முடியுமா? அதுல வந்து நம்ம கண்ணை மூடி யோசிச்சாக்க தேங்காய் சீனிவாசன் சார் சொல்ற டைலாக்ல இருந்து, சௌகார் ஜானகி சொல்ற டைலாக்ல இருந்து, டபுள் ரஜினி சொல்ற டைலாக்ல இருந்து, அது எல்லாத்தையும் கடந்த அந்த டயலாக்ஸ் இன்னும் நம்ம காதுல வந்து அப்படியே ஒழிச்சிட்டு இருக்கு அப்படின்னாக்க the whole credit உங்களுக்கு போறது சார். அதுல இந்த 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, in their own right, in their own time, ரொம்ப எளிமையான படங்கள், சாதாரண ஸ்கிரீன் பிளே, ஒரு நல்ல ஸ்டோரி, அதுக்கான ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃபைன் எண்டிங். அது பிலசாபிக்கலா இருந்தாலும் சரி, அது ஹாப்பியா இருந்தாலும் சரி, நல்லவனுக்கு நல்லவன் எஸ்பி சார் எடுத்தாரு ஒரு படம். என்ன ஒரு இது. அதே மாதிரி ஜானர்ஸை பத்தி சொல்லும் போது எஸ்பி சாரை பத்தி சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு ஜானர் கவரிமான், ரிஷி மூலம்ன்ற 2 அற்புதமான படங்களை எடுத்தவர் அவரு. அதை மறந்துட்டு நம்ம பேசவே கூடாது. ரிஷி மூலம் வந்து என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த படத்துல, தன் மனைவி வந்து அப்ரைட்டா இருக்கணும், தன் கணவன் அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான்றதுக்காக அவனை ஒதுக்கி வச்சுட்டா கூட, என் மனைவிய மாதிரி ஒரு நேர்மையான யாரா இருக்கா, அவன் என்ன ஒதுக்கி இருக்கலாம், ஆனா நீ அவளை ஒதுக்கிறதுக்கான அருகதையும் அவனுக்கு கிடையாது அப்படின்னு தன் பையன் கிட்ட சொல்ற அளவுக்கு நேர்மையான ஒரு கணவன் இருக்க வேண்டும்னு ஒரு படம் எடுத்தீங்கல்ல, அதுக்கு 1000 தடவை எல்லா பெண்களும் உங்க காலில் விழுவோம் சார். கவரிமான் எப்பேற்பட்ட ஒரு படம். அதாவது அவருடைய மியூசிக்கல் ஜேர்னிக்கு சொல்றேன் நான். கவரிமான் படத்துல தான் ப்ரோ பாரமா ரகுராமா பாட்டு நீங்க வச்சிருப்பீங்க. அப்போ எஸ்பி சார் அப்படின்னு சொன்னாக்க கமல் ரஜினியை மட்டும் வச்சு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் எடுத்தவர் இல்ல. இசையை பத்தி ரொம்ப ஆழ்ந்த ஒரு அறிவு அவருக்கு இருந்திருக்குது. ஸ்கிரீன் பிளேவை பத்தி மிகப்பெரிய தெளிவு அவருக்கு இருந்திருக்குது. டைரக்ஷனை பத்தி அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி இருந்திருக்கு. அவர் வந்து தொடர்ந்து ஏவிஎம் என்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தோட இன்றைக்கு வரைக்கும் தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டு இருக்காருனாக்க நேர்மை இருந்திருக்கிறது அவருக்கு. இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷனோட கமிட்மெண்ட், நேர்மை, எது ஜெயிக்கிறதுக்கும் வாழ்க்கையில் என்ன சார் தேவை? கமிட்மெண்ட்டும் லாயல்ட்டியும். வேற எது இல்லைனாலும் அந்த 2 உங்ககிட்ட இருந்திருக்கின்றதுக்கு இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கும் ஏவிஎம்க்கும் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பந்தமும் தொடர்பும் காரணம். அப்படி ஒரு பர்சனாலிட்டி அவரு. விசு சார் இன் இஸ் ஓன் ரைட் அப்படியே ஒரு பர்சனாலிட்டி. சம்சாரம் அது மின்சாரம் படத்துக்காக பெஸ்ட் தமிழ் பிலிம் ஃபார் நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு படம், பெஸ்ட் என்டர்டெய்னர் படம் வாங்கின ஒரு இது. அது எல்லா மொழியிலையும் வந்தது, ஹிந்தியில கூட எடுத்தாங்க அதுக்கப்புறமா அந்த படத்தை.
அப்படி ஒரு அதுல எந்த சீனை நம்ம மறக்க முடியும்? எந்த சீனை மறக்க முடியும்? எந்த சீனை மறந்தாலும் காவலகடை காவலகடை அப்படின்னு மனோரமா சொல்ற அந்த சீனை வந்து யாருமே மறக்க முடியாது. ஒவ்வொரு சீன்ஸும் ஒரு சீன் ஒரு ஃப்ரேம் ஒரு இன்னைக்கு நினைச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு சம்சாரம் அந்த மின்சாரம் வந்து இன்னைக்கு நம்ம நினைச்சா கூட ஒரு 5-6 சீன் நம்மளால சொல்லிட முடியாது. தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு வெளில வர படம் எப்படி இருக்குன்னாக்க அப்படி யோசிக்கிறோம் இன்னைக்கு. ஏன்னா ஒரு சீன் கூட நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏன்னா எந்த சீன்லயும் ஒரு கனம் இல்லை, எந்த சீன்லயும் ஒரு கான்செப்ட் இல்லை. ஏதோ அந்த நேரத்துக்கு ஏதோ ஒண்ணு நடந்தா போதும் அப்படின்னு அந்த 2.5 மணி நேரத்தை எப்படி கடத்தணும்னு நினைக்கிறாங்களே தவிர 2.5 மணி நேரத்தை எப்படி நடத்தணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆனா 2.5 மணி நேரத்தை எப்படி நடத்தணும்னு நினைச்ச 2 இயக்குநர்களுக்கு இன்றைக்கு இந்த விருதுகள் கிடைத்திருக்கிறது. இந்த 2 எனக்கும் விசு சாரோடைய அரட்டை அரங்கத்துக்கும் என்ன பெரிய தொடர்புனா, முதல் அரட்டை அரங்க நிகழ்ச்சியில நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல ஒரு அரட்டை அரங்கத்துல நான் பங்கெடுத்து கொண்டேன். ஒரு நல்ல கலைஞருக்கு என்ன தெரியுங்களா அடையாளம்? அவனை எல்லாரும் பாராட்டும் போது அவன் சந்தோஷப்படுறது இல்லை. இன்னொருத்தர் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்கள பாராட்டுற மனசு இருக்கு இல்லையா, அது விசுசாட்ட ரொம்ப இருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம். அதனாலதான் வந்து விசுவை போன்ற ஒருவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பல பேச்சாளர்கள் வந்து நல்லா பேசினாங்கன்னா அவங்கள பாராட்டி, அது சின்ன குழந்தையா இருந்தா கூட அவங்கள அப்ரிஷியேட் பண்ற அந்த மனசு எங்க நல்லது இருந்தாலும் சென்றிடுவீர் 8 தீக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பினாரு. அது வெளிநாடு மட்டும் இல்ல, நம்முடைய நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷங்கள் எங்கெங்கெல்லாம் திறமைகள் இருக்கோ அந்த திறமை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்க்கக்கூடிய அந்த மனப்பாங்கும் பக்குவமும் உழைப்பும் அவர்கிட்ட இருக்கு. இந்த 2 பெரியவர்களை பற்றியும் இன்றைக்கு, அதாவது சம்சாரத்தை மின்சாரமாகவும் சம்சாரத்தை வீணையாகவும் பாவித்த 2 மிகப்பெரிய அற்புதமான இயக்குநர்களை பற்றி இங்கே உங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த சேகர் அவர்களுக்கு, இந்த ஹியூமர் கிளப் உறுப்பினர்களுக்கும் என்றது நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி, இந்த இருவருக்கும் கிடைக்கக்கூடிய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு என்பது, அந்த அவார்டை அவர்களுக்கு கொடுத்து அந்த விருதும் இந்த இயக்கமும் அவர்களை கௌரவப்படுத்திக் கொள்கிறார்கள். உங்கள் சார்பாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கரவொலியை நீங்கள் எழுப்புங்கள் என்று கேட்டு, இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய அனைவருக்கும், நானும் வந்து விசு சாரோட சம்சாரம் வந்து மின்சாரம்ல வர்ற அந்த காஜா ஷெரீப் மாதிரி பேசிட்டு இருக்கான், இன்னும் பேசுவான் அப்படின்னு பேசிட்டே இருக்கதான் ஆசை. ஆனால் அடுத்த பேச்சாளர்கள் அழகாக பேச இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிவிட்டு என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம்.